ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன்,
செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷ ராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. செவ்வாயினாலே ஒரு நெருப்புக்கோள், சூரியன் நெருப்புக்கோள், ரெண்டு நெருப்பும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல வேளைக்கு சூரியன் இங்கே உட்கார்ந்து இல்லை, அவர் ரிஷபத்தில் இருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு தாக்கங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். சூரியனுடைய வீட்டில் மகம் பூரம் உத்திரம்னு 3 நட்சத்திரத்துக்குள்ளார இந்த செவ்வாயானவர் பிரயாணம் பண்ண போகிறார். நார்மலாகவே செவ்வாய் ராசியிலே அமர்வது அப்படின்னா புத்தி அப்படிங்கிறது தலைக்குள்ளே இருக்குது. அந்த புத்தியை அழுத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும், புத்தி ஒர்க் பண்ணால் போயிடும் இல்லைங்களா. அப்போது எதையோ ஒன்று நமக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா, என்னை கொஞ்சம் ரிலீவாக விடு, ஃப்ராங்காக ரிலாக்ஸாக விடு, நான் எல்லா வேலையும் செய்கிறேன், பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் எனக்கு வேலை ஆகலை, நீ போன்னு மிரட்டுவோம்ல சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா இந்த புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடும்ன்றது உண்மை. அப்போ செவ்வாய் உங்கள் புத்திக்குள்ளே ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிற கேதுவோடு சேர்றார். கேது ஞானகாரகன் மட்டும் இல்லை, எதையுமே டியூன் பண்ணிகிட்டே இருப்பார், உட்கார அரிச்சிக்கிட்டே இருப்பார். புரிஞ்சுதான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் வந்துட்டா எரிச்சல் ஜாஸ்தியாகாமல் ஆகாதான்னா ஆகும். இதனால் என்ன ஆகும், உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், தன்னிலை மறத்தல் அப்படின்லாம் வரும் இல்லையா. என்னன்னே தெரியலைங்க, கோபத்தில் ஃபோனை உடச்சிட்டேங்க, என்னதுன்னே தெரியல, வீட்டில் டிவியே உடச்சிட்டேங்க அப்படின்லாம் கோவப்படுறாங்க இல்லையா. இதெல்லாம் ரீசன் இந்த செவ்வாய் அந்த தலைக்குள்ளே உட்கார்ந்தவுடைய தன்மை. பார்த்துக்கிட்டே எவ்வளோ காஷனாக இருக்கணும்ன்ட்டு. கோபத்தை மட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு முதல்ல காலையில் என்ன செய்யணும், எழுந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னென்ன செய்ய போகிறோன்னு ஒரு சின்ன தற்சோதனை பண்ணிக்கொண்டு, ஏன்னா கேது உட்கார்ந்தாலே தற்சோதனைன்னு மைண்டில் வந்துடணும். எதையுமே நம்ம ரெக்கன்சைல் பண்ணணும், நான் பண்ணது கரெக்ட் தானான்னு பார்த்துக்கணும், எனக்கு புரியலைன்னா அடுத்தவங்ககிட்ட கேட்டுக்கணும், இப்படிலாம் எண்ணத்தை வச்சுக்கணும். நான் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னா எல்லாம் தெரியும் தான், தெரியாதவன் தெரியாது. என்எஸ் கலைவாணர் அவர்கள் ஒரு நகைச்சுவாக சொல்வார், யாருக்கெல்லாம் தெரியும்னு கையை தூக்குவாங்க, தெரியாதவங்க இந்த பக்கம் இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாம் தெரியாதவன்கிட்ட சொல்லிடுன்னு போயிட்டே இருப்பார். அப்படி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்லாம் புரிந்து கொண்டு கொஞ்சம் அவங்களோட கேட்டு செய்வதனாலே புத்தி குறைவு என்ற தன்மையை மாற்றி விடலாம். இதுதான் அங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி பார்த்து பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். ஏன்னா ராகு பெருசாக பண்ணுன்னு என்னத்தை பெருசாக பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அப்போ தான் உங்களுக்கு எண்ண ஓட்டங்களை மாற்ற வேண்டிய வரும். இவர் சும்மா இருக்காமல் உங்கள் 4ஆம் வீட்டை வேறு பார்க்க போகிறார். அவர் பார்த்தா சும்மா இருப்பார், பார்வையினாலே அவருடைய 4ஆம் வீடு பார்க்குறார். இப்போது வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணதில்லை, அவங்க கேட்குறான், குத்தலாமா, பூமி குத்தலாமா, அதை விற்று வாங்கிடலாமா, இது பண்ணிடலாமா, ஏகப்பட்ட லாமா கொஸ்டின்ஸ் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லை, 7ஆம் பாவத்தை பார்க்கறது, ராகுவை பார்த்துட்டாலே வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதை பண்ணு, இதை பண்ணி, இதை பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறியே, இதை பண்ணக்கூடாதா, அது பண்ணக்கூடாதா. 2 பாலாரும் தான், பெண் ஆண் பெண், இவங்க 2 பேருமே இப்படி தான் வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு படுத்திக்கிட்டே இருக்குது. நசனது இது பண்ணலை, நான் அவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா, இதில் அந்த மாதிரி பண்ணணும்னு யோசிச்சேன் தெரியுமா, இப்படி பிரம்மாண்டமாக பண்ணணும்னு யோசிச்சேன் தெரியுமான்னு போட்டு உங்களை ட்வைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னும் வேகம் ஜாஸ்தியாகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வேறு பார்க்குறாரு. சனி பகவான் சும்மா இருப்பாரா, அப்படியா, வா என்னை வச்சு செய்கிறேன், ஏன்னா உன்னுடைய 2ஆம் இடத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார். மெல்ல ஸ்லோ ஆகிட்டுருக்கு, எனக்கு ஸ்லோ ஆனால் பிடிக்கல அப்படின்னு ஒரு வேகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புரியுதுங்களா எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளார மாட்டுதுன்னு. தொழிலுக்குரியவன் 10ல் உட்காந்துருக்கிறான், 10ஆம் இடம்
வேலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு யோசிப்பான். அந்த 15ஆம் தேதி ஜூன் வரைக்கும் வேலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய லாபத்தை 15ஆம் தேதி மேலே ஆனி மாதத்துக்குள்ளே மிதுனத்துக்குள்ளே சூரியன் வந்துடுவார். அப்போது உங்களுக்கு நேச்சுரலி அந்த பெனிஃபிட்டையும் கொடுப்பார். ஸோ இதுவும் நடக்க போகிற சூழ்நிலை இங்கே செவ்வாய் பெயர்ச்சியும் போது பார்க்குறோம். அப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, புதிய உத்திகளை கொடுக்கக்கூடிய, என்ன ஓட்டங்களினால் பொருளாதாரத்திலே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காயின்லாம் வச்சு அழகாக கட்டுவாங்கள்ல, வீடு கட்டுவாங்கல்லே, அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீடு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சில அன்பர்களுக்கு தாயாரின் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். ஏன்னா சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல விருச்சிக ராசிக்குள்ளார அப்போ பார்க்கும்போது தாயாரின் உடல்நிலையிலே சில பாதிப்புகள், சிலவங்களுக்கு அந்த மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது. அதனாலே சில செலவுகளும் உங்களுக்கு உண்டு. வேகமாக செய்வ புத்திசாலி நான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வந்துடுவார். எப்போது நான் எதையுமே ஆலோசனை இல்லாமல் செய்வேன் என்ற எண்ணம் வரும்போது 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனானவன் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு இப்போ உட்காந்துட்டு உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்க மேஷ ராசிக்குள்ளார. அப்போ மேஷ ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற இந்த சிம்ம ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் வேண்டாத செலவுகளை கொடுத்துருவார். அப்போ பாருங்கள், 9ல் இருந்தால் கூட வேண்டாத செலவுகள் வந்து நிற்கும், தேவையில்லாத செலவுகள், சில கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லுவோம், இந்த எரர்ஸ்லாம் கொடுப்பார். இதெல்லாம் டியூன் பண்ணுவார், உங்களை கொடுத்து சரி பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிட்டா எதுக்கு சார் பண்ணுறாருன்னா, இந்த செவ்வாய் நீச்சம்ங்கிற தன்மை ஒன்று வெளியில் வந்திருக்கிறாரு. இனிமேல் அவர் உச்சத்தை நோக்கி செல்ல போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தைரியத்தை பில்டப் பண்ணி கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைரியம் வருமா? ஆமாம், தைரியம் மெதுவாக வரும். ஆனால் தைரியம் வரும்போது நிதர்சனமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறது உண்மை. இந்த சிம்ம ராசியை நார்மலாக எப்படி சொல்லுவோம்? எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வார்கள்வாங்க. செவ்வாய் நிர்வாகத்திறனும் கட்டுக்கோப்பும் உள்ளவர். அதனால தான் நிறைய பேர் இந்த யூனிஃபார்ம் டியூட்டின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி, போலீஸ், அதே மாதிரி மிலிட்ரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய் உசந்திருக்கும். ஆள்லாம் ஸ்டவுட்டாக வெயிட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட செவ்வாய் தானே. அப்போ தைரியத்தையும் பாதுகாப்பு தன்மையும் கொடுத்தா எல்லார் கூட்டமும் அவர் கீழே இருக்கும் இல்லைங்களா? அதுதானே நிர்வாகத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சிம்மராசி தானே நீங்கள். அப்படிப்பட்டவர் தான் என்ன ஓட்டத்தில் நான் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ இதெல்லாம் இருக்குதுங்களா, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், இப்படிலாம் வந்ததுன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் என்ற விஷ்ணுவை நின்ற கோலமாகவோ அமர்ந்த கோலமாகவோ கிடந்த கோலமாகவோ அப்படின்னு சொல்லுவோம். நின்ற கோலம்னா பெருமாள் வெங்கடேச பெருமாள் பார்த்துருக்கீங்க. அமர்ந்த கோலம்னா நமக்கு பார்க்குறோம் யோக நரசிம்மர்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிடந்த கோலம்னா அனந்த பத்மநாப சுவாமின்னு சொல்லுவோம். இப்படி எந்த நிலையில் இருக்கக்கூடிய நாராயண பெருமானை நீங்கள் வணங்கும் போதும் உங்களுக்கு நல்ல வளமும் நலமும் கிடைக்கும். அதனால் என்னது நடக்கும்? நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திற்கு 11 லாபத்திலிருந்து வெளியே வரார் நமக்கு செவ்வாய் பகவான். அங்காரகன், முருகனை துதிப்பவர்களுக்கு அந்த அங்காரகனுடைய தன்மை தெரியும். எதையுமே வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலை உடையவன். அதனால் வேலை அப்படின்னு சொன்ன உடனே வேலைங்கிறது இன்னொரு வேலைன்னா நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். அப்படி வேலையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். நிறைய ஒர்க்கை கொடுப்பார். எப்படிலாம் ஒர்க் இருக்கும்? நிறைய விஷயத்தில் இருக்கும். ஒர்க்குங்கிறது நாட் ஓன்லி இதில் போய் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய வேலைகள், ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்யக்கூடிய வேலைகள், இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்கும்ல. அப்படிப்பட்ட வேலைகளிலே சில விஷயங்களிலே மெடிக்கல் ரிலேட்டடான செலவுகளையும், மெடிக்கல் ரிலேட்டட் மருத்துவ தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் செலவுகளையும், மருத்துவ தொடர்பான நிகழ்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னா வீண் விரயம் அப்படிங்கிறது தான் 12ஆம் இடம் பேர். அங்கிட்டு வரார். அங்கே கேது அப்படிங்கிறதோட உட்கார்றார். கேதுனாலே நமக்கு தெரியும் மருத்துவம்னு ஆகிடும். இந்த ராகு கேது அப்படிங்கிறது இந்த இப்போ கரண்ட் சினாரியோவில் கும்பம் சிம்மம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார இந்த ராகு கேது இருக்கிறதுனால மற்ற எல்லா கிரகங்களும்
இந்த கிரகமாலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அப்போ இவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும். பாம்பு கிரகங்கள் சொன்னது தான் கேட்டாகணும். சந்திரன் மட்டும் கொஞ்சம் வெளியில் சுற்றிட்டு வருவார். மற்ற எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. அன்டில் அதர்வைஸ் இந்த சிம்மத்தை உடைச்சி செவ்வாய் வெளியில் வருவார் முதல்ல, அப்புறம் ஒவ்வொருத்தராக வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. சூரியன் வருவார், அப்படி வர ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் இந்த குருவும் சனியும் வருவதற்கு காலகட்டம் ஆகும். அதனால் இவங்க 2 பேரும் எப்படி மாட்டிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த செவ்வாய் வெளியில் வந்தவர் செலவு வைப்பாருன்னு பார்த்தோம். என்ன மாதிரி செலவு? தேவையற்ற பூமி ரிலேட்டடான செலவுகள், சொத்துக்களில் நீங்கள் வாங்குகிற போது விலங்குகள் பார்த்து வாங்காதனால் வந்த கேஸ் விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் நாமினி இருந்தது சார், அந்த நாமினியை நான் இக்னோர் பண்ணேன் சார், அவங்க பேரில் வில் எழுதியிருந்தாங்க சார், அதை இக்னோர் பண்ணேன் சார், அது ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டியா சார் அப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்படி உங்களை சுத்த விட்டு வேலைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸில் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு மெயிலை தட்டி விடுறது, அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ப்ரோக்ராம் மாற்றுறது, அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு நம்ம காரியங்கள் எல்லாம் செய்கிறது. இதனால் என்ன ஆகுது? சொல் தான் நின்று போடும், செயல் மாட்டிக்கிடும். புரியுதுங்களா? நீங்கள் யாரையும் சப்ஸ்டைன் பண்ண முடியாது, யாரையும் கூட்டிகிட்டு வந்து உங்களை காப்பாற்றிக்க முடியாது சூழ்நிலையை மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் விவரமான இடம். அது உங்கள் முயற்சி எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுப்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம். சரிங்க, அவர் பார்க்குற பார்வையான எங்கன்னா நல்லபடியாக பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது ராகுவை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு கொடுத்தவன் காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போடுவான். யாருன்னா காசு கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பர்சுவேட் பண்ணிங்கன்னா காசு திரும்பி வந்துடும். உங்கள்கிட்ட வந்து நிற்கக்கூடிய ஆசாமிகள் மருத்துவ செலவு ரிலேட்டடாக வந்து கேள்வி கேட்பாங்க. சார் எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும், காசு கொடு, என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, அதுக்கு காசு கொடுன்னு கொஞ்சம் படுத்துவாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பெரிய லெவலில் கேட்பாங்க. அதே போல் கடன் கேட்கக்கூடியவங்களும் பெரிய கடனாக கேட்பாங்க. நீங்களும் கடன் வாங்குவது பெரிய கடனாக தான் வாங்கிறதுக்கு யோசிப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இதெல்லாம் விரயத்தை மாற்றி கொடுத்து விடும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் யோசிங்க, நல்லா யோசித்து செய்யுங்க. உங்கள் கலத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு கால், முதுகு, இடுப்பு இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை காட்டும். அவங்கள கொஞ்சம் மெடிக்கல் செலவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் தேவைப்படும். அவங்கள கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா செலவு சொல்லிட்டேன், வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எதுக்கு மூலிமா இருக்குன்னா இது வரைக்கும் காலத்தில் மூலிமா சனி இருக்கிறார், அதனால் இது இருக்கும். அது மூலிமா கொஞ்சம் செலவு இருக்கும்னு புரிஞ்சிச்சு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் லிபரலாக எல்லா விஷயம் செய்யலான்னு யோசிப்பீங்க. ஆனால் தடைகள் வந்து நிற்கும். அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்டதுலையும் அவங்களுடைய வெளி உறவுகள் சொல்லப்பட்டதையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடைகளாக வந்து நிற்கும். சில குழந்தைகளுக்கு கல்யாணத்திலே பேசக்கூடிய விஷயங்களிலும் உங்களுக்கு சரியாக தகையிலைகள் தள்ளி போட வைக்கும். இந்த வரன்கள் தள்ளி போவதற்கான காரணமும் இது அமைந்துவிடும். பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கைனகாலஜிஸ்ட் போய் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலையும், அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கிறது. அவசியம் பெண்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருப்பவர்கள் பேரிச்சம்பழம் அப்படிங்கிற அந்த டேட்ஸ், அதே போல் கீரை வகைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி பிரண்டை அப்படிங்கிற இந்த கொடி வகையை சேர்ந்தது, அதை எடுத்து துவையல் செய்வது போன்ற சாப்பிடுவது, முருங்கைக்கீரையை அவசியம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் சாப்பிட்றது, இப்படிலாம் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாயின் காரகத்துவத்தின் ஊக்கிகளாக இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் இதை தைரியமாக செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை மாற்றி கொடுக்கும். நார்மலாக பார்த்துருப்போங்க இல்லையா, சுவாமிகள்லாம் பவழ மாலை போட்டிருப்பாங்க. ஏன் பவழ மாலை போடுறாங்க? பவழத்தில் என்ன இருக்குதுன்னா, பவழம் இரத்த சுத்தியை கொடுக்கும்.
இந்த ப்ரெஷர்லாம் வருதுங்களே, பிளட் ப்ரெஷர், அதெல்லாம் குறைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கன்னிராசி அன்பர்கள் பவழ மாலையை போட்டுக்கொள்வதும் ஒரு பரிகாரமாக அமைகிறது. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பதட்டங்கள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தது உங்கள் ராசிக்குள்ளே தான் வரப்போகிறாரு. இப்படி அடுத்த 28 ஜூலைக்கு அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ இப்போவுமே ப்ரிப்பேர் ஆகிடுறது நல்லதானுங்களே, அதுதான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இதில் எந்த விதத்துலையும் சொல்லலாம், என்னங்க அவர் பாட்டு கதை அடிக்கிறாரு, ஜோசியமாக சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நிகழக்கூடிய விஷயங்களை அனுபவமாக பார்த்து தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இதை தைரியமாக நீங்கள் செய்யுங்க. இந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளி ஊர்களுக்கு செல்லும்போது கண்ட உணவை சாப்பிடாதீங்க. அதனால் வரக்கூடிய உணவு அந்த இது சொல்லுவோம் இல்லையா, ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முடிந்த வரைக்கும் நீர் ஆகாரங்களை சாப்பிடுவது நல்லது. அது உடல் சூட்டையும் குறைக்கும், உங்களுக்கு நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நாங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட்லைன் நல்லா புரிஞ்சிச்சு. எப்படி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன பரிகாரங்கள் வேணும்னு சொல்லியாச்சு. நீங்கள் மனதில் நார்மலாக சொல்லுவான், சொல்லற சும்மா இருன்னு சொல்லுவான். அப்படி சும்மா இருக்கிறதுல சிவனே நிறுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சிவனையே நினைத்து இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது அப்படிங்கிற பரிகாரமும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.